கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் முதல் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 4:1 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே ஆராதனை ஆராதனை, யோசனா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா, கான்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா, வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை, தினத்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா, உறுதியான அடித்தளமே ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பாவங்களை மன்னிப்பவரே ஆராதனை ஆராதனை, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால யாக்கோபு 4வது அதிகாரம் முதல் வசனத்திற்குள்ள வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஆவியானுடைய வழி நடத்துதல்படி இந்த செய்தியை கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். 4வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு உள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களே போர் செய்கிற இச்சையினால் அல்லவா? ரைட். இதுதான் யாக்கோபு ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுக்குள்ளே, யாருக்குள்ளே? இதான் கேள்வி. யாருக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் சபைக்குள்ள வந்துட்டாங்க. சபைக்குள்ள வந்தவனா ஒரு பிரிவினை வருது. பணக்காரன் ஏழை, ஒரு ஃபர்ஸ்ட் பிரிவினை. இந்த பணக்காரனை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க, உயர்ந்த சீட்ல உட்காந்து பாக்குறாங்க. ஏழையை பார்த்து என் காலு கீழே உட்காருங்கிறாங்க. ஒரு பிரிவினை வந்துருச்சு. இந்த பிரிவினை கூடி 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 போய்கிட்டே இருக்கிறது. அது கூடி 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 போய் இவர்கள் எந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதகர் ஆகணுங்கிற ஒரு லெவலுக்கு வருது. ஆனா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, பால் குடிக்கிற பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது இன்னும் வளர்ச்சி அடையலை. வளர்ச்சி அடையாதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சண்டை வருது. இந்த சண்டையை தான் சொல்றாரு. இப்ப இந்த சண்டை சிறு குழந்தைகளுக்குள்ள வருதா, போதவருக்குள்ள வருதா? இதுதான் கேள்வி. சிறு பிள்ளைகளுக்குள்ள அது நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். சின்ன பிள்ளைகளா இருக்காங்க, இவங்க இன்னும் வளரல, வளராதனால இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதனால சண்டை போடுறாங்கன்னு சொல்லி பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார்.
வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 வசனம். இவங்களுக்கு என்ன இல்ல? growth இல்ல, இன்னும் போதாராக ஆகல. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களிடத்தில் பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துக்குள் குழந்தைகள். இவங்க யாரு? கிறிஸ்துக்குள்ள இருக்காங்களா? ஆமா, கிறிஸ்துக்குள்ள இருக்காங்க, சந்தேகம் இல்லை. ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? குழந்தைகளா இருக்காங்க. குழந்தைகளாக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனம், பொறாமை, வாக்குவாதம், பேதம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே என்னால இருக்கு சொல்லுங்க? பொறாமை, வாக்குவாதம், பேதகம் இதெல்லாம் இருந்ததுனால இவங்க சண்டை போடுறாங்க. இந்த சண்டையத்தான் இங்க சொல்கிறார். இது 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 ஒரு தேசத்துக்கும் ஒரு தேசத்துக்குள்ள சண்டை கிடையாது. நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். ஒரு பேக்ரவுண்ட் இது என்னன்னு இதை நான் விளக்காம நாம அதை சொல்லி இது என்ன நான் உங்களுக்கு விளக்கிறேன். இப்ப இவங்க குழந்தைகளா போதகர்களா? போதகர்கள். ஆனா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காரணம், இவங்களுக்கு 2 வகையான கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்குது. ஒன்னு 3வது அதிகாரம் 14வது வசனத்துல அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், பெருமை உட்கார்ந்துட்டு. இன்னொரு பக்கம் பரத்திலிருந்து ஒரு ஞானம் வந்துட்டு இருக்கு. சரி, முதல்ல ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செய்து இது யாருன்னு பேரை நீங்க போடவே கூடாது. யாராவது பேரை போட்டீங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். ஆனா நான் சொல்லாம இருக்க முடியாது. ஒரு கணவன் மனைவி போதகர்கள். இவங்க இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்திருக்காங்க. அங்க ஒரு ஜெப ஆலயம் கட்டணும், அங்க ஒரு என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காரு. ஏன் அதை ஆண்டவர் அங்க கொடுத்திருக்காருன்னா, அவருடைய கால், அவருடைய பாதம் எங்க வரப்போகுதுன்னா ஒலிவ மலைக்கு ஏற்றவர். ஒலிவ மலை வரும்போது நாங்க எங்களுடைய கல்லறைகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய ஜெபம் எல்லாம் எங்க நடக்கணும் அந்த இடத்துல. அப்ப நாங்க டக்குன்னு என்ன செய்வோம், ஆண்டவர் அப்புறம் சொல்லணுன்ற ஒரு பிளான்ல அவங்க அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இத கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடுவுல வந்து அமர்ந்து அதை பத்தி பேசலாம்னு சொல்லி இவர் மேகசின்ல போட்டார். இவர் மேகசின்ல போட்ட உடனே இன்னொரு ஊழியக்காரர், அவர் இவரோட சீனியர்னா அப்படி அவர் ஒரு மீட்டிங் போட்டாலும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அவரு சொல்றாரு, அவர் உடனே சண்டைக்கு வந்துட்டார். ஏன்டா உனக்கு நீ லூசா? ஆண்டவர் உங்க கொண்டாட்டிக்கு நடுவில் அந்த உட்காருவாரு. திட்டு இவர் ஒரு அறிக்கையை விடுறார். இதான் யுத்தம். இப்ப நான் சொல்றது என்னன்னா, இப்ப நான் சொல்றது இங்க நடக்கிறத சொல்றேன். 4வது அதிகம் உங்களுக்குள்ளேன்னா 2 ஊழியக்காரர்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருது? பொறாமை, எரிச்சல். இவர் போட்டாரு. அவர் சும்மா இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாதா? அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் சொல்றாரு, மத்தேயு 5வது அதிகாரத்தில் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பாலும் வசனம் இருக்குது. நாங்க தேவனை தரிசிச்சோம், அவர் எங்கள்கிட்ட வந்து ஆலோசனை சொல்ல, உனக்கு என்னையா தெரியும்? சண்டை. இப்ப இந்த சண்டை வரக்கூடாது அப்படின்னு யாக்கோபு சொல்லிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது இதெல்லாம் ரொம்ப சீப்னது, குழந்தைகள் போடுற சண்டை. நமக்கு அது வேண்டாம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? யுத்தங்களை பார்க்க போகிறோம். ஏன் யுத்தங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையுடைய அடையாளமாக என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 24வது அதிகாரம் 1 வசனத்துல தேவாலயத்தை காட்டுறாங்க. தேவாலயத்தை காட்டினோன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே பெருமை, ஆண்டவரே எங்க ஆலயத்தை பாருங்க சூப்பரா இருக்குன்ட்டு. அவர் சொல்றாரு, ஒரு கல்லு மேல இன்னொரு கல் இல்லாத இடிக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க வருகையை கேட்கறாங்க. வருகை எப்ப வரும் ஆண்டவரை கேட்டபோது, மத்தேயு 24வது அதிகாரம் 6வது, யுத்தங்களையும். இந்த யுத்தம் நான் யுத்தம் கிடையாது. இப்ப நம்ம இதைத்தான் பார்க்க போறோம். இந்த சின்ன பிள்ளைய போற சண்டையை பார்த்து நம்ம இப்ப நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி நடக்குது. நான் சொல்றது ஒரு சாம்பிள். இதை பத்தி நம்ம ரொம்ப பேசினா அசிங்கம். ஊழியக்காரர்கள், நான் நேற்று இந்த செய்தியை எப்பவுமே நான் ஒரு ரிகர்சல் மாதிரி பண்ணுவேன். எப்ப நைட்ல படுத்து அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன், எப்படி சொல்லிக் கொடுக்க போறேன். அந்த நேரத்துல ஆவியானவர் எனக்கு ஒரு தாட்டா போட்டான். ஏற்கனவே பழசுதான், புதுசு கிடையாது. இவங்க இந்த ஊழியக்காரர்கள் 2 கும்பமும் பரலோகம் வந்துடும். வருமா வராதா? வரும். ஒரு ஆள் இன்னொரு பார்த்து என்ன செய்வாரு, மறைப்பாரு. இவரு அவரை பார்த்து உருன்னு மறைப்பாரா மறைக்க மாட்டாரா? இவங்க எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு, இவங்களுக்கு பரலோகத்துல ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, வரணும். வந்தா 2 முறைச்சிட்டு கிடக்கும். அங்கேயும் போய் சண்டை வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா நம்ம பார்க்க போறது யுத்தம்.
என்ன ஆண்டோடைய வருகை நமக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். வருகைக்கு முன்னாடி வர இருக்கிறது யுத்தம். மத்திய 24வது அதிகாரம் 6வது யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவர்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கிறது. ஏன் நம்ம கலங்கக்கூடாது? இதான் எனக்கு அர்த்தம். எப்பவுமே ஆண்டவர் என்ன சொன்னாரு, நம்ம ஒரு போதகர் அந்த லெவல்ல நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு ஆழமான யுத்தத்துக்குரிய செய்தி. பாருங்க 7, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு ராஜாவும் எழும்பும், பஞ்சங்களும் குழந்தைகளும் வரும். இவைகள் வேதனைக்கு ஆரம்பம், ஸ்டார்டிங். சரி, இப்ப நம்ம இஸ்ரேல் தேசத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டோடைய ஒரு கேரக்டர் நான் காட்டுறேன். ஆண்டோடைய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு யுத்த வீரர். அவருடைய ஒரு நாமம் சேனைகளின் அதிபதி. சேனைகளின் அதுக்கு அவர் அதிபதி நினைப்பார். அவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு யுத்தத்துல டைரக்டா இல்ல இன்டைரக்டா உள்ள வந்துருவார். டைரக்டா வர்றது வேற, இன்டைரக்டா வர்றது வேற. எப்படி வருவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தம் யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தை நீ காண்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டோட ஒரு கேரக்டர் என்ன? பல கேரக்டர் இருக்கு, கோடிக்கணக்கான கேரக்டர். ஒரு கேரக்டர் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கோம். அவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராணுவம் சண்டைக்கு நிற்கும். எல்லாரும் நினைப்பாங்க இஸ்ரேல் மக்கள் சண்டை போடுறாங்க. நோ 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 நோ, இவங்க கிடையாது. ஆண்டவர் உள்ள வந்துருவார். உள்ள வந்து எப்படி அவரை தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளும் ரதங்களும் குதிரை வீரர்களும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தினுடைய பிரவேசித்தார்கள். இதுவரை ஆண்டவர் வெயிட் பண்றாரு, வெயிட்டிங்ல நிக்கிறாரு. நீ உள்ள வந்துட்டேல, இனி ஏன் வேலையை நான் உனக்கு காட்ட போறேங்கிறாரு. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 24 வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே சூரியன் உதிக்குது, நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் வந்துட்டார். இதுவரை மறைஞ்சிருந்தாரு, இப்ப டைரக்டா உள்ள வர்றாரு. கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனைகளை பார்த்து அவர் சேனைகளை கலங்கடித்தார். இதுவரை மறைந்திருந்தார், இப்ப யுத்தத்துல டைரக்டா உள்ள வந்துட்டார். கலங்கடிச்சார்னா என்ன அர்த்தம்? பயந்துட்டாங்க. அப்புறம் ஆக்ஷனை பார்க்கணும். சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார். அவர்களுடைய 25, அவர்களுடைய ரதங்களில் இருந்த உருளைகளை கலட்டவும் அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோடு நடக்கவும் பண்ணினார். அப்படி ரதம் போயிட்டே இருக்கு. சூப்பரா அங்கிருந்து உள்ள வர ஃபேன்டாஸ்டிக்கா உள்ள வந்துருச்சு. உள்ள வந்த உடனே எகிப்துல இருக்க எல்லா ரதமும் உள்ள வந்துருச்சு, ஒண்ணு கிடையாது. திடீர்னு பாக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு பைக் வச்சிருக்கீங்க, ஒரு கார் வச்சிருக்கீங்க, ஒரு கல்யாணத்துக்கு இல்ல ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 50 கார் மொத்தமா சல்லுன்னு போய்கிட்டே இருக்குது. டான்ஸ் ஆடிட்டு போயிட்டே இருக்குது. ஆண்டர் இடைப்படான்னு எப்படி தெரியும்னா, அந்த 50 காருடைய டயரும் அட் அ டைம் டப்பால் 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 வெடிக்குது. காரணமே கிடையாது, பிடிச்சு செதறுது. காரு முன்னாடி போக மாட்டேங்க, 50 கார் அங்கேயே நிக்குது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சா? ஒரு கார்ல ஒரு டயர் வச்சானா ஒத்துக்கலாம், ஏதாவது ஒரு பழுக்க டயர் எந்தையாவது சொல்லலாம். ஆனா அட் அ டைம் 50 கார், 500 கார், 1000 காருடைய டயர் அட் அ டைம் வெடிக்குது. இனி இந்த கார் முன்னால போக முடியுமா? அதான் இங்க நடக்குது. அதனாலதான் அந்த எகிப்தியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 அவர்களுடைய ரதங்களின் உருளை கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தி பண்ணினார். அவர் செய்தார். டயர் வெடிக்குது அட் அ டைம். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலுக்கு ஓடி போகும், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்து விரோதமாக யுத்தம் பண்ணினார் என்றார்கள். ஆண்டவர் யுத்தத்துக்குள்ள வந்துருவார். அதுவரை வெயிட்டிங்ல இருப்பார். ஆனா எதிரிகள் புரிஞ்சுக்கிடுவாங்க, எப்பா இவங்க கடவுள் ஆக்ஷனுக்கு வந்துட்டாங்க, நம்ம ரிவர்ஸ்ல ஓடி போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா ஓடி போக முடியாது. அது அவர் ஓடி போகாத முடியாதுன்னு செய்வாரு, அவர் தான் பண்ணிடுவார். சரி,
ஒரு இது ஒரு தேசத்துக்கு விரோதமா அந்த யுத்தம். சரி, இண்டிவிஜுவலா ஒரு நபரோடு ஆண்டவர் யுத்தத்துல ஹெல்ப் பண்ணார். அது யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 49வது வசனத்துல தாவீது ஒரு பக்கம், கோலியாத் ஒரு பக்கம். தாவீதுக்கு தெரியும் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அங்க மரியாதை இருக்கா, நாங்க சர்ஜரி பண்ணும்போது ஆர்த்தோ சர்ஜரி பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சர்ஜரிக்கும் ஒரு டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அதுல ஒரு பார்ட் இல்லாட்டாலும் முடியாது. ஸ்பெசிபிக்கா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா தான் அந்த சர்ஜரி பண்ண முடியும். அதுபோல இங்க ஆண்டவரை ஆக்ஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு தாவீதுக்கு தெரியும் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா அப்படி நாமம். அந்த நாமத்தை யூஸ் பண்ண உடனே ஆண்டவர் ஆக்ஷனுக்கு வந்துட்டார். வந்து 1 சாமுவேல் 17வது அதிகாரம் தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியில பட எறிந்தார். அப்ப நெற்றியில பட இருந்தாலும் இப்படி வந்து அடிக்கும் போது இவன் இப்படி பின்னாடி போய் என்ன செய்யணும், பார்த்து எங்க இருக்கணும், பின்னாடி விழுது இருக்கணும். அதான் இயற்கை. ஆனால் அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதுனாலே அவன் தலையிலே முகம் குப்புற. தாவீது அடிச்ச கல்ல இப்படி போச்சுன்னா நேரம் அடிச்சுன்னா என்ன செய்யணும், இப்படி பின்னாடி விடணும். ஆனா ஆண்டவர் புடதியிலிருந்து ஒரு அடி அடிச்சார முகம் குப்புற விழுகிறான். பைபிள் இருக்கு, நான் சொல்லல. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 49வது வசனம். அப்ப ஆண்டவர் ஒரு யுத்தத்தை நடத்திட்டு இருக்கும்போது அவர் ஆக்ஷனுக்குள்ள வந்துருவார். சரி, யுத்தத்தின் செய்திகளை கேட்பீர்கள் சொல்லி மத்திய 24வது அதிகாரம் ஆகும். இப்ப நான் உங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்துல நடந்த யுத்தத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி, இப்ப நான் சொல்றது சரித்திரத்துல நடந்த சம்பவம். இஸ்ரேல் தேசம் ஒரு குட்டி இடம். அது மேப்ல கிடையாது, மேப்லயே கிடையாது. ஆனா அது என்னைக்கு அது உருவாச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு நாள் உருவாகி அது மலர்ந்து வந்துச்சு. என்ன வந்துச்சு? மலர்ந்து வந்துச்சு. இப்ப சுற்றில இருக்கிற தேசத்துக்கு பயங்கர கோபம். ஆனா என்னடா இது, இந்த இங்கிலாந்து தேசம் இவங்க கையில போய் கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு. அதனால ஒரு யுத்தத்துக்கு வந்தாங்க. எந்தெந்த தேசம் யுத்தத்துக்கு வந்துச்சு நான் சொல்றேன், முடிஞ்சா எழுதிக்கோங்க. நம்பர் 1 எகிப்து, 2வது யோர்தான், 3வது ஈராக், 4வது சிரியா, 5வது லிபனான், 6வது சவுதி அரேபியா. இந்த 6 தேசமும் ரிச்சஸ்ட் பீப்புள். உங்க கையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரூட் ஆயில், அது கோடிக்கணக்கான பேரல் அவங்க பணம் சம்பாதிச்சு அவங்கள்ட்ட இருக்கிற யுத்த தளவாடங்களை மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி இந்த 6 தேசமும் இஸ்ரேல் தேசத்துக்கு முன்னாடி வந்து நிற்குது. நான் சொல்ற வருஷங்கள் நீங்க நோட் பண்ணிக்கலாம். 1947 நவம்பர் மாதம் 29வது வசனம். 1947 நவம்பர் 29வது தேதி இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கறாங்க. யார் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலஸ்தீன தேசம் ஒரு சிறு பகுதியை இது கொடுத்தாச்சு. இத ஐக்கிய நாடு, யுனைடெட் நேஷன் அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு தேசத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, நீங்களா ஒரு தேசத்தை உருவாக்க முடியாது. அந்த தேசத்தை அக்செப்ட் பண்ண உடனே இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. இதை நான் சொன்ன 6 தேசம்ல அநேக தேசங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பாலஸ்தீனிய தேசங்கள்லாம், ஏன்னா இது பாலஸ்தீனுடைய இடம். ஆனா இங்கிலாந்து இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருச்சு, வந்து தங்கிட்டாங்க, ஒரு தேசம் உருவாயிடுச்சு. இப்ப இவங்களுக்கு ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு விரோதமான? சர்வ வல்லவருக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்குது. அது என்னைக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா 1948 மே மாதம் 15ஆம் தேதி அரபு நாடு எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு. நான் சொன்ன 6 கண்ட்ரி. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பாயிண்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, we will wipe out Israel from the map. என்னன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசம் மேப்லயே இல்லாதபடி நாங்க தொடச்சி எடுத்து விடுவோம். என்ன சொல்றாங்க? தொடச்சி எடுத்து விடுவோம்ங்கிறாங்க. அப்படி இது பைபிள்ல உள்ள வசனத்தை கோட் பண்ணி அவங்க சொல்றாங்க. இது எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சங்கீதம் 83வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இப்படி எல்லாம் நடக்குங்கிறத சொல்லிட்டார்.
வாசிப்போம். சங்கீதம் 83:1. தேவனே மௌனமாய் இராதையும், பேசாமல் தேவனே சும்மா இருக்கும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து. உம்முடைய சத்துரு என்ன அர்த்தம் சொல்லட்டா உங்களுக்கு? இவங்கெல்லாம் ஒரே சந்ததி, புரியுது உங்களுக்கு? ஆபிரகாம், ஈசாக்குடைய சந்ததி, இஸ்மவேலர்கள் அத்தனையும் யாருக்கு விரோதமா இருக்காங்கன்னா அவர்களுடைய சொந்த ரத்தத்துக்கு விரோதமா இருக்கு. ஆனால் ஆண்டவர் பார்க்கும் பொழுது இதோ உம்முடைய சத்துருக்கள், உம்முடைய பகைகள் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உமது உபாய தந்தங்களை யோசித்து உமது மறைவீடில் இருக்கிற விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்ன ஆலோசனை? அவங்க பிளான் என்னன்னா அடுத்த வசனத்தில் ஆவியான எழுதி வச்சிருக்கிறார். அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராமலும் இஸ்ரவேல் பேர் இனி நினைக்கப்படாமல் இருப்பதாக நாம் அதை அதம் பண்ணுவோம். we will wipe out. இப்போ மேப்ல இப்படி ஒரு தேசமே இல்லாதவரை நாங்கள் தொடர்ச்சி எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம பார்க்கறோம், யார் யார் பேர் இருக்குன்னு சொல்லி. இவங்கெல்லாம் நான் சொன்ன தேசம் 6 தேசத்தை வச்சோன்னே அதனுடைய பேர் இங்க இருக்கு. அதான் இஸ்மவேலன்னு சொல்லி மொட்டையா இருக்குதுங்க. ஏகமாக ஏலாசனம் நிர்ணயம் பண்ணி ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாக ஒப்புதல் பண்ணி கொண்டார்கள். உமக்கு விரோதம்னா யாரு? ஆண்டவரே, இது உங்களுக்கு விரோதமாக வருகிற அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. 12 தேவனுடைய வாசஸ்தலங்களை எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் கட்டிக்கொள்ளும் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் கான்செப்ட். இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 தேசத்தும் மக்களும் அட் அ டைம் என்ன செய்யணும்? இவங்க ஸ்வைப் பண்ணணும். இவங்க நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க ஒரே சந்ததி. இவங்க பார்த்தா யூதனையும் பாலஸ்தீன தேசத்துல ஒரு வாழ்கிற ஒரு லோக்கல் மேனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு மக்கள் வேற வேற மாதிரி இருப்பாங்க முகத்தை பார்க்கும்போதே. உதாரணத்துக்கு ஒரு சர்தார்ஜி நீங்க பாத்தீங்கன்னா, சர்தார்ஜிக்குள்ள எல்லா சர்தார்ஜியும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு மேலே கீழே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி தாடி, ஒரே மாதிரி வீச. இப்ப நீங்க உள்ள போய் இது லோக்கல் சர்தார்ஜி யாரியா வெளியூருக்காரன் உங்களால சொண்டு பிடிக்க முடியாது. ஆனா இப்போ உங்க தெருவில் யாராவது புதுசா ஒருத்தர் வந்தா நீங்க கண்டுபிடிச்சீங்க, இது நம்ம ஊருக்காரன் இல்லையா? ஒரு கிராமத்துல ஒருத்தர் உள்ள வந்தானா, யாரப்பா நீ வெளியூருக்கார மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 6 தேசத்தும் யாசர் அரபாத் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய பிளான்ல தான் எல்லாமே நடக்குது. யாசர் அரபாத் இவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற யூதர்கள் அல்லாத பாலஸ்தீனியர்கள் நீங்க அந்த இடத்த விட்டு காலி வந்து வெளியே வந்துருங்க. நாங்க என்ன செய்ய போறோம்? 6 தேசம் அட் அ டைம் உள்ள போய் என்ன செய்ய போறோம்? நாங்க அப்படியே காலி பண்ணிடுவோம், எல்லாம் செத்து போயிடுவாங்க. அப்புறம் நீங்க அந்த இடத்த எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆலோசனை சொன்னார். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு நமக்கு தான் ஃப்ரீயா இவங்க இடம்லாம் கிடைக்க போதுட்டு அந்த 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 அவங்க தேசம் பாலஸ்தீன தேசத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்ப யுத்தம் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை காமிக்கிறேன். அந்த வசனத்திலிருந்து தான் ஆண்டவர் எடுத்துக்கலாமா? 1 சாமுவேல் எடுத்துக்கலாம். 14வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 14:6. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது கர்த்தருக்கு தடை. அநேக பேர் கொஞ்சம் பேர் யார் சொல்லுங்க பார்ப்போம். 6 தேசத்துடைய சேனைகள் ஒரு பக்கம் நிற்குது. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அப்படியே சுத்தி வளைச்சிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கிறது என்னன்னா கடல் இருக்கு. ஒண்ணு கடல்ல போய் விடணும், இல்ல முன்னாடி போக முடியாது. ஏன்னா சேனைகள் அப்படி நிற்குது, 6 சேனைகள். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்தை நீ ஸ்டார்ட் பண்ண, அவங்கள ஸ்டார்ட் பண்ண விட்டார். அவனுங்க தான் அவங்க அப்படி பஷ்மாக்கி போயிருவாங்க. இவங்க கையில ஒரு மினி பிளேன் வச்சிருந்தாங்க. மினி பிளேனா ஒரே ஒரு பைலட் தான் உட்காரலாம், 2 உட்கார முடியாது, குட்டி. அதுல இவங்க மினி பாம் வச்சிருந்தாங்க, ஆட்டம் பாம் மாதிரி குட்டி குட்டி பாம். இவங்க நீ ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆரம்பிச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அதிகாலையில இவங்கெல்லாம் நல்லா தூங்கி டீப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பிளைனுக்கு ஸ்டார்ட் ஆகுது.
ஏன் சின்ன மினி பிளேன் வச்சிருக்காங்கன்னா ரேடார்ல அது பார்க்க முடியாது. அப்ப எதுக்கு தெரியாது பிளேன் மேல வருதுன்னு சொல்லி. அட் அ டைம் பிளேன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அவங்க நிக்கிற அத்தனை பிளேன் மேலேயும் பாம்பு போடுறாங்க. குட்டி குட்டி பாம்பா போட்டு இவங்க சேனை ஆடி டிஸ்ட்ராய். இங்க உள்ள வர பிளான் பண்றதுக்குள்ள காலி. மாத்திரமல்ல இந்த 6 கண்ட்ரி நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த எகிப்து, யோர்தான், ஈராக், சிரியா, லெபனான், சவுதி. இந்த 6 தேசத்துக்கும் பிளைன் போகுது. இஸ்ரேல் பிளைன் போய் அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள் எங்க இருக்குன்னு அவங்க ஏற்கனவே தெரியும். அங்க போய் பாம்பு போடுறாங்க. அவங்களுடைய ஏரோட்ராம் எங்க இருந்தா அவங்க இங்க யுத்தத்துக்கு வரணும், அதை பாம்பு போடுறாங்க. ஒரு செகண்ட்ல பிளான் 5 பிளைன் ஒவ்வொரு கண்ட்ரிக்கு பிளான் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு நியூஸே கிடைக்கல. இங்க யுத்தம் ஆரம்பிக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரே செகண்ட் தான் சால்னு போனாங்க, இங்க எல்லாரும் அழிச்சாங்க. 6 தேசத்தையும் காலி பண்ணிட்டு திரும்ப மாட்டாங்க. அதாவது தேசத்துல யுத்தம் பண்ணல, ராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடம் ஏர்போர்ட் காலி பண்ணிட்டு வந்தாங்க. உலகமே அலற ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல் தேசமே நீ யுத்தத்தை நிப்பாட்டிடப்பா, 2 உலக யுத்தம் வந்துச்சு, இது 3வது யுத்தமாக மாறிடும் அப்படின்னு எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, குவைட் ஆட்டாங்க. தேவன் யுத்தம் செய்கிறாரு. 6 நாட்டு படைகளை தோற்று போச்சு. ஐக்கிய நாடுகள் குறித்து இயற்கையை விட அதிகமாக மாட்டிட்டாங்க. ஆண்டவர்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்திருந்தாங்க. இப்ப ஏரியா பெருசாச்சு. ஏன்னா எந்தெந்த அந்த பாலஸ்தீனன் இடத்தை விட்டுட்டு போனானோ, யாசர் அராத்பாத் சொன்ன வார்த்தைக்கு கேட்டுட்டு போனானோ அவன் இடம் இவங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு. பாத்தீங்களா, ஆண்டவர் யுத்தத்தை நடத்தும் போது இது என்னுடைய யுத்தங்கிறார். இப்ப இந்த பாலஸ்தீனர்லாம் போய் ஒரு அடிமையா மாறிட்டாங்க, ரிஃப்யூஜ். அதனாலதான் இன்னைக்கும் அவங்களுக்கு லேண்ட் கிடையாது, சுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப போய் சேர்ந்துட்டு குடி உரிமை வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா குடியுரிமை கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னைக்கும் ஏறக்குறைய 10,000 அகதி யோர்தான் மன்னர் இந்த சைன்யத்தால கொல்லப்படுறாங்க. அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க போய் நான் சொன்னாப்ல யோர்தான் மன்னனுடைய பேர் என்ன, அங்க போய் இங்க பாருங்க ஐயா, நீங்க எல்லாம் சொல்லிதான் நாங்க காலி பண்ணோம். இப்போ உங்க இடத்துக்கு எங்களுக்குள்ள அடிமையா வாங்கன்னு 10,000 அகதி அவங்க கேட்கறாங்க. என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு, ராணுவத்தை அனுப்பிச்சு 10,000 கொண்டுட்டாங்க. இவங்க பார்த்தாங்க என்ன ஆகுது, யுத்தம் ஒரு பக்கம் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. இவங்க பேச்சை கேட்டு நாங்க என்ன செஞ்சோம், காலி பண்ணோம். ஆனா நடந்தது என்ன, எங்களுக்கு இருந்ததும் போச்சு. தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஜாதியா இராதபடி அழிப்பென்னு சொன்ன தீர்க்க தரிசனம் சங்கீதம் 83வது அதிகாரம் கிமு 1000 வருடத்துக்கு முன்னாடியே அந்த தீர்க்க தரிசனம் இது நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்படி நடக்கும் பொழுது அந்த வசனத்தை ஒரு வாசி நம்ம முடிச்சோமா. சங்கீதம் 83 4 அவர்கள் இனி ஒரு ஜாதியா இராதபடி நாங்கள் அழிச்சிருவோம். 5வது வசனம், இப்படி ஏதோமின் கூடாரத்தார், இஸ்மவேலர், மோவாபியர், ஆகார் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏகமாக நிர்ணயம் பண்ணி ஆலோசனை ஏகமாக எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அப்பா யுத்தம் ஏன் யுத்தம்ப்பா, உன் இது கிடையாது. எப்படி பார்வனுடைய வீலை கழட்டி விட்டாரோ இவங்களை கலக்கிட்டார். இப்ப எகிப்து தேசத்துல நாசர் ஒரு கூட்டு அறிக்கை கொடுக்கிறாங்க. கூட்டறிக்கைனா யுத்தத்துக்கு முன்னாடி. அரேபிய தேசத்துல நோக்கம் இஸ்ரேலை அழித்து தீட்டு கருவதான். இது ஓப்பனா ரேடியோல பேசுறாரு நாசர். இதுதான் எங்களுடைய பிளான். 1/6/1967 எழுதிக்கோங்க. 1/6/1967 ஈராக் ஜனாதிபதி ஆராப் ரேடியோல பேசுறாரு. ரேடியோல பேசுறது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நாம் கூட்டாகவும் உறுதியாகவும் நமது தெளிவான நோக்கம் இஸ்ரேல் நாட்டை உலக படத்திலிருந்து அழித்து போட்டு தீர்மானம் பண்ணிட்டோம். தீர்மானம் முடிவு நாங்க கான்கிரீட்டா இருக்கணும் அவங்க சொல்லுவாங்க. இதுதான் ரேடியோல சொன்ன நியூஸ்.
1988 வரை இஸ்ரேல் நாட்டின் மேல் 5 தடவை படையெடுத்திருக்காங்க. 5 தடவை படையெடுத்தாங்க. இன்னைக்கும் அது ஒரு வல்லரசா நிற்குது. இந்த யுத்தத்தை பற்றி இன்னும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏன்னா இந்த யுத்தம் நமக்கு முக்கியம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு போதகர்ங்கிற ஒரு வளர்ச்சிக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கீங்களா ஐயா. நாங்கள் உம்முடைய வல்லமையை எங்களுடைய நாவனால நாங்கள் தியானிக்க வேண்டும் ஐயா. உடைய மகிமை, மகத்துவம் எல்லாவற்றையும் நாங்கள் பேச வேண்டும். எங்களுக்குள்ள சண்டை போட்டு நேரத்தை வீணாக்கக்கூடாது ஐயா. அதற்காக இந்த நாவுகளை நீர் கொடுக்கவில்லை. உண்மை துதிக்க வேண்டும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த நோக்கத்தோடு தொடர்ந்து வாழ உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.